வணக்கம். நம்ம லைப்ரரி புக் சீரிஸ் கலெக்ஷன்ல இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான புத்தகங்கள் வைரமுத்து அவர்களோட கலெக்ஷன்ஸ். இது கள்ளிக்காட்டு இதிகாசம், அப்புறம் வள்ளுவர் மறை, வைரமுத்து உரை. இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் 2020 நான் வாங்கி படிச்சிருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து அவர்களோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒன் ஸ்டெச்லேயே நம்ம இது படிச்சு முடிச்சிடலாம். ஸோ அப்துல் கலாம் அவர்கள் வைரமுத்தை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. கள்ளிக்காட்டு இதிகாசம் அவங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. இதில் மெயினாக மருத்துவ குணங்களில் மருத்துவத்தை பற்றி நிறையா விஷயம் பேசியிருப்பாங்க. சமையலை பற்றி நிறையா விஷயம் பேசியிருப்பாங்க. அவரோட வாழ்க்கை வரலாறு தான் மெயினாக பேசியிருப்பாங்க. அடுத்து வள்ளுவர் மறை, வைரமுத்து உரை மதுரையில் உலக தமிழ் சங்கத்தில் அப்போ ரிலீஸ் பண்ணாங்க. இதில் நேரில் பார்த்து அவங்க எல்லாருக்குமே கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. ஸோ நானும் அங்கே பார்த்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினேன். ஸோ திருக்குறளுக்கு இதில் எல்லாரும் எழுதியிருப்பாங்களே. ஸோ திருக்குறளுக்கு 72 வயசுல திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொரு வீட்லேயும் திருக்குறளை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் எல்லாருக்கும் தேவைப்படுது. ரொம்ப எளிமையாக இருக்கும். சரிங்களா? இந்த 2 புத்தகங்கள் போற வேற நிறைய என்னென்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்ணீர் தேசம் அப்படி படிச்சிருக்கேன். அப்புறம் 3ஆம் உலகப் போர், அப்புறம் கருவாச்சி காவியம், அதெல்லாம் நான் வேற படிச்சிருக்கேன். இதில் தண்ணீர் தேசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆன்லைனில் இருக்கும். ப்ராஜெக்ட் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கிடையாது, நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் மதுரை ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் கவர்மெண்ட்டால் நாட்டுடைமையாக்கப்பட்ட நிறையா நாவல்கள், புத்தகங்கள் எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்கும். அதில் நான் தண்ணீர் தேசம் வாங்கி படித்தேன். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸாக நிறையா விஷயம் பேசியிருப்பாங்க. நீங்கள் தண்ணீர் தேசம் படிங்க, ஒரு லவ் ஸ்டோரி தான். அந்த லவ் ஸ்டோரிக்குள்ள சயின்ஸ் விஷயங்கள் நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. அறிவியல்ல நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. அதை நீங்கள் வாங்கி படிச்சு பாருங்க, ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கவிதையும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அறிவியல் விஷயம் நிறையாவும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்புறம் திருக்குறளை பற்றி நம்ம முக்கியமான ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் நம்ம அடுத்து நான் புக் ரிவ்யூ வீடியோஸ் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.